மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல தாத்தா நம்ம விஜய் கிட்ட போயிட்டு, "அங்க காவேரி தனியா தானே வந்தா. காவேரி கிட்ட நீ பேசியிருக்க வேண்டியது தானே உன் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும். உன் மனசு ஃபுல்லா காவேரி நீ தான் இருக்கன்னு சொல்லியிருந்தா, அவ உன்னைய விட்டு போயிருக்க மாட்டாள்ல. ஏன் இந்த சந்திரபத்த நீ நழுவ விட்ட? ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே?" அப்படின்னு தாத்தா விஜய் கிட்ட கேட்க, விஜய் இருந்துகிட்டு, "நான் அப்படி பேசியிருந்தேன்னா காவேரி கண்டிப்பா என் கூடயே இருந்திருப்பா. ஆனா அவங்க ஃபேமிலி என்ன செய்வா? என் ஒருத்தனுக்காக காவேரி அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியையுமே பகைச்சுக்கணுமா? நான் இதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, முதல்ல காவேரியோட ஃபேமிலி கிட்ட நான் நல்ல பேர் எடுக்க போறேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, என் மேல மறுபடியும் அந்த நல்ல அபிப்பிராயம் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் தானா காவேரி என்கிட்ட வந்துருவா அப்படின்னு நம்ம தாத்தா கிட்ட விஜய் பதில் சொல்றாப்ல. இத கேட்ட உடனே தாத்தாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அதே டைம்ல இந்த பக்கம் காவேரி அவங்க ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நிவின் தன்னோட வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறாப்ல. ஹோட்டலுக்கு தான் அழைச்சுக்கிட்டு போக சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, நீங்க எங்க வீட்லயே இருங்க. வீடு வாடகைக்கு கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு நிவின் வற்புறுத்தி அவங்க வீட்டுக்கே அழைச்சுக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட நம்ம விஜய் பயங்கர கோவத்தோட நடந்துக்கிறாங்க. உனக்கு என்ன என்னைய தவிர வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? என் மனசுல காவேரி தான் இருக்கா. உன் மேல ஜஸ்ட் ஒரு பரிதாபம் தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா, நீ சீக்கிரமா குணமாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம காவேரிய நினைச்சு நம்ம விஜய் தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி தங்கி இருந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க ஃபீல் பண்ணும்பொழுது காவேரியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அதை வச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.